காதல் வாகனம். மாட்டு வண்டி. மாட்டு வண்டிக்காரன். காவ்யா, அப்பாவுக்கு டீ கொண்டு போய் கொடு என்றாள் கவிதா. நான் அப்பா வீட்டில் பேச மாட்டேம்மா, நீயே கொண்டு போய் கொடு என்றாள் பிடிவாதமாக. அப்பா உன் நன்மைக்கு தானே சொல்கிறாங்க, உண்மை புரியாமல் உன் காதல் தான் பெருசுன்னு நினைக்காத. நீ எப்பவுமே அப்பா பக்கம்தாம்மா. சற்று நேரம் கழித்து கேட்டாள். அம்மா, நான் எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கோம், புதுசாக வந்த மாடல் கார் வச்சுருக்கோம், அப்புறம் ஏம்மா அந்த மாட்டு வண்டியை வச்சுக்கிட்டு இருக்கோம்? அசிங்கமாக இருக்குது. பங்களா வீட்டுக்குள்ளே பொருத்தமே இல்லை. யாருக்காச்சும் கொடுத்துடுவோம்மா, இல்லை விற்றுடுவோம். ஏன் நீங்களும் அப்பாவும் எப்போ பார்த்தாலும் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு எனக்கே புரியல. அதுவும் கோயில் குளம்லாம் போனால் நீங்கள் 2 பேரும் இதில் தான் போகிறீங்க, அந்த மாட்டு வண்டியை தான் யூஸ் பண்ணுறீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்னை கேலியும் கிண்டலும் பண்ணுறாங்கம்மா. எனக்கு எவ்வளோ அவமானமாக இருக்குது தெரியுமா? உனக்கு அதோட அருமை தெரியலம்மா. காவ்யா, உன் அப்பா மாதிரி அந்த வண்டியும் என் வாழ்வில் ஒரு முழு அர்த்தத்தை கொடுக்குது. நீ மாடர்னாக செல்ஃபோனு, காரு, ஷாப்பிங் மால்னு வளர்ந்து வாழ்கிறவ. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அதுதான் ஆதாரம். எங்கள் வாழ்வு கதையின் களம் அதுதான். நான் நேரம் கிடைக்கும்போது சொல்கிறேன். இல்லை இல்லை, நீங்கள் இப்போவே சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் அடமா? நீ நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிக்கணும்னு சொன்னியே. நான் ஏற்கனவே படிச்சிட்டேம்மா, நீங்கள் கதையை சொல்லுங்கள். எனக்கு தான் ஷாமலா இருக்காளே ஹெல்ப் செய்ய. காவ்யா மனதை படிப்பவள் போல் உற்று பார்த்தாள். அது வெறும் கதையல்லம்மா, எங்கள் வாழ்க்கை. நீ பள்ளிக்கோ காலேஜுக்கோ ஈஸியாக காரில் போயிட்டு வர. நாங்கள்லாம் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் பஸ்ஸு பிடிச்சி தான் போவோம். உங்கள் அத்தா ராஜியும் நானும் ரொம்ப நெருங்கிய தொழில்கள். உங்கள் தாத்தாவுக்கு விவசாயம்தான் தொழில். நிலங்கள் ஓரளவு நிறையவே இருக்குது. ஆனால் வீடு தான் சீர் பண்ணாமல் குடிசை வீடாகவே இருந்துச்சு. விவசாயத்துக்கு உதவியாக மாட்டு வண்டியும் காளைகளும் வச்சுருந்தாங்க. தாத்தா, பாட்டி, உங்கள் அப்பா, அத்தைன்னு 4 பேர் வாழ்ந்த வீடு. தனியாக இருக்க ஒரு ரூமு கூட இல்லை. உங்கள் அப்பாவும் படிச்சுக்கிட்டே விவசாய வேலையில் உதவியாகவும் இருந்தாங்க. நான் பள்ளிக்கு நடந்து தான் போவேன். அப்போ தான் பள்ளியில் சேர்ந்த புதுசுன்றதுனால அவ்வளவா உன் அத்தைக்கிட்ட பழக்கம் இல்லை. பள்ளியில் பார்க்கும்போது தான் தெரியும். அவளும் நம்ம ஊர் தான். பள்ளிக்கு போகும்போதும் வீட்டுக்கு வரும்போதும் நான் நடந்து வருவேன். அவள் அப்பா அண்ணாவுடன் வண்டியில் வருவாள். அவள் என்னை பார்க்க மாட்டா. உங்கள் அப்பா தான் என்னை பார்ப்பார். இப்படியே 2 மாதங்கள் ஓடிடுச்சு. ஒரு நாள் பள்ளியில் கூட படிக்கும் பையனோட திருட்டுத்தனத்தை டீச்சர்கிட்ட உன் அத்தை சொல்லிட்டான். அவன் டீச்சர்கிட்ட அடி வாங்கிய கோபத்தில் உன் அத்தையோட ஹோம்ஒர்க் எழுதிய நோட்டு புக்கை வெளியே தூக்கி வீசிட்டான். பள்ளியின் பின்பக்கம்தான் பெண்களோட கழிவறை. நான் வரும்போது அந்த புத்தம்புது நோட்டை எடுத்து யாருடையதுன்னு பேர் பார்த்தேன். உன் அத்தைக்கிட்ட போய் கொடுத்தேன். கணக்கு வாத்தியார் மிகவும் கண்டிப்பானவர். அவரிடம் அடி வாங்கினா 2 நாட்கள் வலிக்கும். அவள் நோட்டை காணலையேன்னு நடுங்கி கொண்டிருந்தா. நோட்டு புக்கை கொடுத்ததால் அடியிலிருந்து காப்பாற்றி விட்டதுனாலையும் மிகவும் குசியாகி என்கிட்ட சந்தோஷமாக நெருங்கி பழக ஆரம்பித்தான். பின்னர் நடந்து வரும்போது என்னையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டாங்க. காலையிலையும் மாலையிலையும் நடைப்பயணம் குறைந்து மாட்டு வண்டி பயணம் கிடைத்தது. ஏம்மா, இது தானே அந்த சூப்பர் கதை? நத்திங் இன்ட்ரெஸ்டிங்மா, சினிங்கினாள் காவ்யா. சரி சரி, அப்போ நீ படிக்கப்போ. உடனே துரத்துறீங்களே, மேலே சொல்லுங்கள். இப்படி ஜாலியாக போன பயணம் ஒரு கட்டத்தில் நிற்கும் நிலை ஏற்பட்டது. ஏம்மா? நான் பெரிய பெண்ணாயிட்டேன். ஆண் பிள்ளைகளோட பேசக்கூடாதுன்னு சொல்லியே வளர்த்த காலம் அது. வீட்டுக்கு பயந்தவளா மாட்டு வண்டியில் ஏற மறுத்து மீண்டும் நடந்தே போனேன். உன் அப்பாவும் வாலிப பருவத்தில் இருந்ததுனால வண்டியில் அவரும் வந்ததாலையும் நான் நடந்து போனேன். ஆனாலும் உன் தாத்தா தான் என் அப்பா கிட்ட என் பொண்ணோட தானே வரா, நானும் தான் காலையில் வண்டியில் போகிறேன், மாலையில் என் பையன் தானே இழைச்சிக்கிட்டு வரான். உங்களுக்கு என் மகன் மேலே நம்பிக்கை இருந்தா வாங்க, இல்லைன்னா அவனை நடந்து போக சொல்கிறேன், நானே வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு பேசினார். வேண்டாம் வேண்டாம், பெண் உங்கள் பெண் போலன்றீங்க. உங்கள் பையன் சிரமப்பட வேண்டாம். நீங்கள் எப்போதும் போல காலையிலையும் மாலையிலையும் அழைச்சிட்டு வாங்க என்று என் அப்பா அனுமதி கொடுத்தார். 8 வயதில் ஆரம்பித்த பயணம் காலேஜ் முடிக்கும் வரை வளர்ந்தது. உங்கள் படிப்புக்கு உதவியாக இருந்தது அவ்வளவுதானே? இதுக்காகவா இந்த வண்டியை இவ்வளோ அலங்காரமாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க? படிப்பு மட்டும் இல்லைம்மா என்று சொல்லி மௌனம் காத்தாள். மகளிடம் எப்படி சொல்வது என்று யோசித்தாள். வேறென்ன என்று தினுசாக கேட்டுக்கொண்டே, கண்டுபிடிச்சிட்டேன், உங்கள் காதலை வளர்த்த வாகனமும் அதுதானே அப்படின்னு குறும்பா கேட்டா காவ்யா. சி, வெக்கம் இல்லாமல் அம்மாக்கிட்டே இப்படி பேசுகிறியே. உனக்கு அப்பா கொடுத்த செல்லம் ரொம்ப, அதான். அம்மா, நிமிஷத்தில் காதல், நிமிஷத்தில் பிரேக்கப்னு எல்லாம் வேகமாக போய்கிட்டு இருக்கு. அம்மா கிட்ட பொண்ணு தெரிஞ்சுக்க நினைக்கிறது தப்பாம்மா? இப்போ இருக்கிறதுக்கு பேர் காதலா? எங்கள் காதல் அவ்வளோ ஈஸியாக நினைக்காதே. ஆமாம், நீ சொல்லுவதும் சரிதான். எங்கள் காதலையும் வளர்த்த வாகனம் அதுதான்.
படிப்படியாக நட்பும் அன்பும் வளர்ந்த காதலாகவும் மாறியது. உன் அப்பாவோட காதலை விவரிப்பது சுலபமல்ல, வாழ்ந்து காட்டிய நிதர்சனம் அது. கவிதா சற்றென்று அழ ஆரம்பித்தாள். ஓ, காதல் மட்டும் அல்ல, வேற ஏதோ ஒரு விவகாரம் இருக்குது போல. மா சாரிம்மா, நீ அழுகாத, எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீ மேலே சொல்லு. எப்போ நீங்கள் உங்கள் காதலை உணர்ந்தீங்க? எப்போ, எப்படி சொன்னீங்க? யார் சொன்னது முதல்ல? சொல்லுமா. 2 பேருக்கும் தோன்றியது என்றாலும் என் படிப்பு நின்றும் வாழ்க்கை திசை மாறிடுன்றதுனால நான் சொல்லவே இல்லை. ஏன்னா என் அம்மா அப்பா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உன் அப்பா தான் முதல்ல காதலை சொன்னார், தன் லட்சியமும் சொன்னார். என்னம்மா அந்த லட்சியம்? ஒரு காக்கா குருவி கூட காதல் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு முன் குடும்பம், குழந்தை, ஏன் காக்கா ஒரு கூட்டை கட்டிட்டு தான் தன் வாழ்க்கையே தொடங்குது. கடவுள் மற்றும் இயற்கையின் உன்னதம், விசித்திரமும் கூட அதுதான் போல. என் மகாராணி, நீ வாழ நான் சொந்தமாக வீடு கட்டிட்டு தான் நான் திருமணம் செய்ய முடியும்னு, அது வரையிலும் எனக்காக நீ காத்திருப்பியான்னு கேட்டார். நான் காத்திருப்பேன், ஆனால் என் குடும்பமோ ஊர் உறவுகளோ விட்டு வைப்பாங்களா? திருமணம் முடித்து கூட வீடு கட்டலாமே அப்படின்னு சொன்னேன் நான். என் தங்கையை பெண் கட்டு வந்தார்கள். ஒரு நல்ல இடம் கூட இல்லையே, எப்படி நீங்கள் சிறப்பாக சீர் செய்வீங்க? நிச்சயம் வர பேசிட்டு நிறுத்திட்டாங்க கல்யாண பேச்சுவார்த்தையை. என் தங்கையின் கல்யாணமும் என் கல்யாணமும் நல்ல வீடு மிக அவசியம் அப்படின்னாரு உங்கள் அப்பா. பிறகு என்னம்மா ஆச்சு? காவியா ஆர்வமாக கூடி கேட்டாள். எனக்கும் உங்கள் அப்பா சொன்னது நியாயமாகப்பட்டது. எனவே காத்திருக்கிறதுக்காக மேல் படிப்பு படிக்கப் போவதா வீட்டில் சொன்னேன். ஆனால் என் துரதிர்ஷ்டம் விட்டு வைக்கலை. என்னாச்சுமா? கவலையாயிற்று காவியாவிற்கு. என்னை பெண் கெட்டு வந்தவர்களோட வசதி வாய்ப்புகள் பார்த்து அவருக்கே கல்யாணம் செய்ய முடிவு செஞ்சுட்டாங்க என்னோட அம்மா அப்பா. அழுதேன், கெஞ்சினேன், உன் அப்பா மீதான காதலை சொன்னேன். அவங்க ஏற்றுக்கவே இல்லை. கடைசியில் என் மன விருப்பத்தை கடிதமாக எழுதி என் தம்பியை விட்டு என்னை கல்யாணம் செய்ய சொல்லி இருந்த மாப்பிள்ளைக்கிட்ட கொடுக்க சொன்னேன். அவனும் கொடுக்க அந்த மாப்பிள்ளையும் வாங்கிக்கிட்டார். பிறகு என்ன, கல்யாணம் நின்றுச்சா? இல்லை காவியா, கல்யாணம் கடைசி நிமிடத்துலையாவது நின்றுன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் கல்யாணம் நடந்துருச்சு. என்ன? பிறகு எப்படி நீங்கள் அப்பா கூட இருக்கீங்க? எனக்கு புரியலையே. பொறுமையாக கேளுமா. மாப்பிள்ளை கடிதத்தை வாங்கி வைத்தாரே தவிர அதை அப்பொழுதே படிக்கலை. குடித்திருந்தபடியால் அந்த லெட்டரை மறந்தே போயிட்டார். வேறு வழியின்றி நரக வேதனையோட அந்த வாழ்க்கையை வாழ்ந்தேன். நீயும் பிறந்துட்ட. அப்போது விதிவசத்தால் அந்த கடிதம் அவர் கையில் கிடச்சிடுச்சு. அப்புறம் என்னம்மா நடந்தது? அழுகை வர தயாரான நிலையில் கேட்டாள் காவியா. கணக்கில் அடங்காத சித்திரவதைகள், கொடுமைகள் அனுபவித்தேன். ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் தற்கொலைக்கு முயன்றேன். ஆனால் நீ வந்து என் காலை கட்டிக்கிட்ட. உன் சொந்த அப்பா வேறு ஒருத்தியை மணந்து கொள்ள விரும்பியதுனால என்னை விரட்டி அடிக்க டைவர்ஸ் கொடுத்துடுன்னு சொன்னார். நீயே ஒழுக்கம் கெட்டவ, பிறந்ததும் பெண் குழந்தை, இவன் என்ன ஒழுங்கில் வளர்வாளோ, உங்கள் 2 பேரையும் பார்க்கையே பிடிக்கல அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சுடுசொற்களாலேயே அர்ச்சனை செஞ்சார். உன்னையும் என்னையும் காப்பாற்றி கொள்ள மனதைரியம் இருந்ததுனால அவருக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு மீண்டும் இந்த ஊருக்கே திரும்பி வந்தேன். என் அம்மா அப்பா தம்பி என்னை விலைக்கு வச்சுட்டாங்க. நான் வேலை தேடிக்கிட்டேன். உன்னை குழந்தைகள் காப்பகத்தில் விட்டுட்டு நான் வேலைக்கு போக மீண்டும் குழந்தை பருவம் 2 கிலோமீட்டர் நடைப்பயணம் ஆரம்பித்தேன். அப்போதும் அவர் அதே மாட்டு வண்டியோட உனக்கு துணையாக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாறாத காதலோட. லட்சியம் முடிஞ்சிருச்சு, காதல் தான் எட்டி போயிடுச்சு. தனி வாழ்க்கை தான் இப்போதும் நான் வாழ்கிறேன். உனக்காக காத்திருக்கேன் அப்படின்னாரு. அப்போது தான் உங்களை விரும்பிய கன்னி இப்போது ஒரு குழந்தையோட தாய், காதலும் கன்னித்தன்மையும் இழந்தவள். ஏற்றுக்கொள்ள முடியுமா உங்களாலன்னு கேட்டேன். காதல்ன்றது உடல் பற்றியதல்ல, மனம் பற்றியது. என்னை பற்றி தெரிஞ்சால் கூட அவர் உன்னை வெறுத்திருக்கலாம். நானும் உன்னை இந்த அனாதரவான நிலைக்கு காரணம். என் காதல் அப்படியே இருக்குது. உன் காதல் பசுமையா கருகி விட்டுதா அப்படின்னு கேட்டார். நான் பதில் சொல்ல முடியாமல் அழுதேன். அரைவணத்தை ஏற்றுக்கொண்டு இதோ சகல வசதிகளோட மகாராணியா ஆடம்பரமாக வாழ்கிறேன். உன் மனதை வருத்துவதற்காக சொல்லலை. நீ வேறு யாருக்கோ பிறந்தவனாலும் உன் அப்பா எதுக்கும் வேறுபாடு காட்டியதில்லை உங்ககிட்ட. தம்பி பிறந்தாலும் நீ என்றாவது மாறுபாடா அவர் நடத்தி உணர்ந்திருக்கியா? காவியா, நேற்று இரவு கூட எதுவும் சொல்ல வேண்டாம், அவள் உடஞ்சி போயிடுவா, வேறு மாதிரியாக உணர்ந்துடுவான்னு அவர் சொன்னார். காவியா கேவி கேவி அழுதாள். நான் சொல்லாமலேயே இருந்திருப்பேன் காவியா. நானும் உன் அப்பாவும் காதல்னா என்னான்னு அறியாதவங்க இல்லை. உன் காதலுக்கு விரோதியும் இல்லை. ஆனால் எங்கள் பேச்சில் நம்பிக்கை இல்லாமல், படிப்பு பாதுகாப்பு பற்றிய எண்ணம் இல்லாமல், உண்மை இல்லாத ஒருத்தனோட நாளை பெற்றோர் இல்லாமல் கல்யாணம் செய்ய இருந்தியே. அவன் யார் தெரியுமா?
உன்னை பெற்ற அப்பாவின் 2ஆம் மனைவிக்கு பிறந்த பையன். அதனால தான் உன் அப்பா அவன் வேண்டாம்னு சொன்னார். இப்போதாவது அப்பா கிட்ட கோபத்தை விட்டுட்டு உண்மையை உணர்ந்துக்கோ. போய் அப்பா கிட்ட எங்கள் காதல் வாங்கினது தினமும் மன்னிப்பு கேடு என்றாள் கவிதா. காதல் சரியில்லை. இந்த காதல் வேண்டாம் என்று சொன்ன அப்பாவின் மேல் 10 நாட்கள் மேல் கோபமாக இருந்தவள் ஓடிப்போய் அப்பாவின் கால்களில் விழுந்தாள். அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. உண்மை தெரியாமல் விபரம் தெரியாமல் கோபப்பட்டுட்டேன். நீங்கள் ரொம்ப கரெக்டுப்பா. நான் உங்கள் அன்புக்கு அருகதை இல்லாதவன் அப்பா என்று அழுதாள். கவிதாவும் அப்பாவும் ஓடி வந்து அவளை கட்டிப்பிடித்து கொண்டு, என் செல்ல பொண்ணு, அப்பாவை கஷ்டப்படுத்தும் வார்த்தைகள் பேசக்கூடாது என்று கண்ணீரை துடைத்து விட்டார் அந்த மாட்டு வண்டி அப்பா.